இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மன்னர் அரிவர்த்தன பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிட்ட அவருடைய அமைச்சரான மாணிக்கவாசகரை சிவபெருமான் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னும், சிவபெருமான் எப்படி எதுக்காக பிரம்படிப்பட்டாரு அப்படின்னும் பார்க்க போறோம். போன வீடியோவில் மன்னர் அரிவர்த்தன பாண்டியன் கிட்ட இருந்து மாணிக்கவாசகரை காப்பாத்த சிவபெருமான் நரிகளை பரிகளாக மாற்றினாரு அப்படின்னும், அந்த பரிகள் அனைத்தும் அன்று இரவு மீண்டும் நரிகளாக மாறி கொட்டகையில் ஏற்கனவே இருந்த குதிரைகளை கடித்துவிட்டு நரிகள் அனைத்தும் நாட்டை விட்டு தப்பி ஓடின. இதனால அரிவர்த்தன பாண்டியன் கடுமையா கோபப்பட்டாரு அப்படின்னும், அந்த கோபத்தால அரிவர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை என்ன செஞ்சாரு அப்படின்னு இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். இப்படி கடுமையா கோபப்பட்ட அரிவர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை என்ன செஞ்சாருன்னா, குதிரைகள் வாங்குவதற்காக தன்னிடம் பெற்ற அனைத்து பொற்காசுகளையும் திருப்பி கொடுக்கும் வரை மாணிக்கவாசகரை வைகையாற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்கும்படி தண்டனை கொடுக்கிறாரு. அதே மாதிரியே மாணிக்கவாசகர் வைகை ஆற்று சுடுமணலில் நிறுத்தி வைத்து தண்டிக்கப்படுறாரு. அப்போ இத பார்த்த சிவபெருமான் மீண்டும் மாணிக்கவாசகரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வைகை ஆற்று நீர்மட்டத்தை உயர்த்தி மாணிக்கவாசகரை அந்த தண்டனையில இருந்து காப்பாத்துறாரு. ஆனா இதன் விளைவா இன்னொரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா, வைகை ஆற்று நீர்மட்டம் உயர்ந்து மதுரை நகர வீதிக்குள்ள நீர் புகும் அபாயம் ஏற்படுது. இதனால பொதுமக்கள் மன்னர் உள்பட எல்லோருமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவலையோடவே மன்னர் என்ன சொல்றாருன்னா, வைகை ஆற்று நீர்மட்டம் உயர்வதால் வைகை ஆற்று கரைமட்டத்தை உயர்த்த வீட்டுக்கு ஒருவர் வந்து கரைமட்டம் உயர்த்தும் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு மன்னர் மக்களுக்கு அவசர கட்டளை பிறப்பிக்கிறாரு. அப்போ அந்த நகர வீதியில பிட்டு வித்து பிழைத்து கொண்டிருந்த வந்தி அப்படிங்கிற பாட்டி ஒருத்தங்க இந்த தகவலை கேட்டு வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த வந்தி பாட்டிக்கு கணவரும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. அதனால இந்த தள்ளாத வயதில் நான் எப்படி கரையடைக்க செல்வது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தோடவே பக்கத்துல இருந்த சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. எப்படின்னா, ஐயனே, கணவரும் குழந்தைகளும் இல்லாத நான் எப்படி இந்த தள்ளாத வயதில் கரையடைக்க செல்வது? செல்லாவிட்டால் மன்னரின் சொற்களை மீறியதாக ஆகுமே, நான் என்ன செய்வது? இந்த தள்ளாத வயதில் எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். நான் தினம்தோறும் முதல் பிட்டை உங்களுக்கு தானே படைக்கிறேன். அதனால் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இதை எல்லாத்தையும் கேட்ட சிவபெருமான் இந்த வந்தி பாட்டிக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு இளம் வாலிபனா உருவெடுத்து வந்தி பாட்டியின் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் வந்தி பாட்டியின் காதுக்கு கேட்கிற மாதிரி, கூலிக்கு ஆள் வேண்டுமா, வேலை செய்ய நான் இருக்கிறேன் அப்படின்னு சத்தமா சொல்றாரு. அப்போ இத கேட்டு அங்க வந்த வந்தி பாட்டி, கூலிக்கு ஆள் வேண்டும், ஆனால் உங்களுக்கு கூலியாக கொடுக்க என்னிடம் பணம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூலியால வந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, சரி பாட்டி, கூலியாக பணம் வேண்டாம், வேறு என்ன தருவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்தி பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் கூலியாக பிட்டு கொடுக்கிறேன், அதற்கு நீ வேலை செய்வாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு கூலியால வந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, சரி பாட்டி, பிட்டை கொடுங்க, நீங்கள் சமைக்கும் பிட்டு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும், அதனால் எனக்கு பிட்டே போதும், உங்களுக்கு பதிலாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு வந்தி பாட்டி கொடுத்த பிட்டை வயிறு நிறைய சாப்பிட்டு சிவபெருமான் வைகை கரை உயர்த்தும் வேலைக்கு போறாரு. போயிட்டு வந்தி பாட்டிக்கு பதில் நான் வந்துள்ளேன், என்னுடைய பெயர் சொக்கன் அப்படின்னு அவர் தன்னுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு வந்தி பாட்டிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, மண்ணை அள்ளுவது போல அள்ளி அதை அங்கேயே கொட்டிவிட்டு மீண்டும் அள்ளுவதை போல அள்ளி அதையும் அங்கேயே கொட்டிவிட்டு வேலை செய்யாமல் வேலை செய்வது போல நடிக்கிறாரு. நடித்துவிட்டு மதிய உணவின் போது மீண்டும் வந்தி பாட்டியிடம் சென்று பிட்டை உணவாக உன்றுவிட்டு மீண்டும் வேலை செய்வது போல நடிக்கிறாரு. அதோட ஆடி பாடி பொழுதையும் கழிக்கிறாரு. உடன் இருப்பவர்களையும் ஆடி பாட சொல்றாரு. ஆக அவருடைய வேலை மட்டும் நடக்கவே இல்லை. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்த தலைமை கண்காணிப்பாளர் அங்கு வந்து, ஏய் சொக்கா, இது என்ன கூத்து? நீ வேலை செய்ய வந்தாயா, இல்லை ஆடி பாடி பொழுதை கழிக்க வந்தாயா அப்படின்னு கோபமா கண்டிப்போடு கேட்கிறாரு. அப்போ இதே சமயத்துல மன்னர் அரிவர்த்தன பாண்டியன் பணிகளை கண்காணிக்க அவரே நேரடியா வந்து பார்வையிடுறாரு. இந்த சமயத்துல சலசலப்பு வேண்டாம் அப்படின்னு நினைத்த தலைமை கண்காணிப்பாளர் அங்கிருந்து விலகி போயிடுறாரு. அப்போது மன்னரை கண்ட சிவபெருமான் ஒரு மர நிழலுக்கு சென்று உறங்குவது போல பாசாங்கு செய்றாரு. அப்போ இத பார்த்த மன்னர் மற்றவர்களின் கரை உயர்ந்ததையும் உறங்குபவரின் கரை உயராததையும் பார்த்து கடுமையா கோபப்பட்டு கண்காணிப்பாளர் கையில் இருந்த
இருந்த பிரம்பை பிடுங்கி தூங்கும் சொக்கனின் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த கணமே மன்னர் ஆ அப்படின்னு அலறாரு. அவரோடு சேர்த்து மற்றவர்களும் அலறாங்க. ஏன்னா அந்த அடி உலகில் உள்ள அனைவரின் முதுகிலும் விழுந்தது. அப்போ உடனடியாக எழுந்த சொக்கன் ஒரு கூடை மண்ணை கரையில் கொட்டி அவர் மறைந்தார். அவர் மறைந்தவுடன் அனைத்து கரைகளும் உயர்ந்து வெள்ளம் தடுக்கப்பட்டது. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்த மன்னர் சொக்கனை அடித்த அடி தன் மீது விழுந்தது மட்டும் இல்லாமல் உடனிருந்த அனைவர் மீதும் விழுந்ததை உணர்ந்து அதிசயித்து போனார். அதோடு ஒரு கூடை மண்ணால் கரையை உயர்த்தி மறைந்த சொக்கனை நினைத்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே போனார். அப்போது உடனடியாக யாருக்கு பதிலாக சொக்கன் இங்கு வந்தார் என்று விசாரித்த மன்னர் பிட்டு விற்கும் வந்திப்பாட்டியின் வீட்டுக்கு விரைந்தார். அப்போது வானிலிருந்து புஷ்பக விமானம் ஒன்று வந்திப்பாட்டியின் வீட்டு முன் இறங்கி அதிலிருந்து வந்த சிவகணங்கள் வந்திப்பாட்டியை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றனர். அப்போது இதை எல்லாவற்றையும் நேரில் பார்த்த மன்னர் அரிவர்த்தன பாண்டியன் மனம் நொந்து பிட்டு விற்கும் இந்த பாட்டிக்கு கிடைத்த வரம் மன்னனான எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு எதற்கு இந்த மன்னன் பதவி, எனக்கு எதற்கு இந்த அரசாங்கம், இனி எனக்கு பதவியும் வேண்டாம் அரசாங்கமும் வேண்டாம், இறைவா என்னையும் ஏற்றுக்கொள் அப்படின்னு அரிவர்த்தன பாண்டியன் இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறாரு. அப்போது உடனடியாக வானத்தில் தோன்றிய சிவபெருமான், மன்னா இது அனைத்தும் நான் நடத்திய திருவிளையாடல், இது வந்திப்பாட்டியை விண்ணுலகிற்கு அழைக்கவும் அமைச்சர் மாணிக்க வாசகரை காப்பாற்றவும் நான் செய்த செயல்கள். இவற்றை அறியாமல் நீங்கள் கடுமையாக கோபம் கொண்டீர்கள். இனி நீங்கள் அந்த கோபத்தை விடுத்து நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்யுங்கள். உங்களுக்கு உதவியாக நான் என்றும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு. இதை கேட்டு மன நிறைவடைந்த மன்னர் அரிவர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரிடம் சென்று மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டதோட மாணிக்க வாசகரை அமைச்சராயிருக்கும்படி கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் சிவபெருமானின் திருவிளையாடலால் மனம் நிறைந்த மாணிக்க வாசகர் தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்து முழு நேர சிவனடியாராக மாறி மாணிக்க வாசகர் நாடு முழுவதும் உள்ள சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வணங்குறாரு. இதுதான் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.